ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் வந்து யூசேஜ் ஆஃப் ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் அப்படின்னா பிறகு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பின்பு. ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ் மீனிங்கில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் மீனிங் வாசிக்கிறேன் பாருங்கள். இட் ஆக்ட்ஸ் ஓகே ஆஸ் போத் ஏ கன்ஜெக்ஷன் அண்ட் ஏ ப்ரிப்போசிஷன். இது வந்து கன்ஜெக்ஷனாகவும் ஒர்க் ஆகும், ஆக்ட் ஆகும். அடுத்தது வந்து ப்ரிப்போசிஷன் ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ ஓகேங்களா, இதோட மீனிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது வந்து தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பிறகு. ஓகேங்களா, ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, பின்பு. ஓகே, இது வந்து ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் ஆகும் பொழுது ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரிப்போசிஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரிப்போசிஷன் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். கன்ஜெக்ஷன் வந்து 2 போர்ட் சென்டென்ஸ் இருக்கணும், மெயின் கிளாஸ் இருக்கணும். ஓகேங்களா, அது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கன்ஜெக்ஷனாக வந்து நம்ம வந்து ஆஃப்டர் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட்டு. மீனிங் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஆஃப்டர் அப்படின்னா பின்பு, பிறகு. ஓகேங்களா, ஸோ நான் மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். ஆஃப்டர் ஆனது ப்ரிப்போசிஷனாக வேலை செய்யும் பொழுது அது பெயர்ச்சொல்லுக்கு முன்னதாகவும், ஓகேங்களா, ஒரு நவுனுக்கு முன்னதாகவும் வரணும். கன்ஜெக்ஷனாக வேலை செய்யும் பொழுது 2 முழு வாக்கியங்களுக்கு இடையில் அல்லது 2 முழு வாக்கியங்களுக்கு முன்னதாகவோ வரணும். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு வந்து 2 மெயின் கிளாஸ் வேணும். ஏன்னா கன்ஜெக்ஷன் வந்து இணைப்பு சொல், அந்த 2 மெயின் கிளாஸும் இணைக்கிறது தான் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா, ஸோ ப்ரிப்போசிஷன் ஆக்ட் ஆகும் பொழுது அது வந்து நவுனுக்கு முன்னாடி வரணும். நவுனுன்னா என்னன்னா ஒரு பெயர்ச்சொல். அதாவது வந்து உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே பெயர்ச்சொல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பேப்பர், மண் எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு பெயர்ச்சொல். ஓகேங்களா, ஸோ அந்த பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி மட்டும்தான் ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும் பொழுது. ஓகேங்களா, ஸோ நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷனில் வந்து ஆஃப்டர் எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஆஃப்டர் வரணும், ப்ளஸ் நவுன், ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். வந்து ஆஃப்டரில் ப்ரிப்போசிஷனாக வச்சு நம்ம பேசும்பொழுது இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மதிய உணவிற்கு பிறகு நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்பலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து மதிய ஷிஃப்ட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஸோ கம்பெனிக்கு பி ஷிஃப்ட்டெல்லாம் போவாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு கிளம்பலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. சேம் அந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் லன்ச் யூ கேன் லீவ் ஃபார் யுவர் ஒர்க். ஓகேங்களா, ஆஃப்டர் லன்ச் அப்படின்னா லன்ச்சுன்றது வந்து அது வந்து ஒரு பெயர்ச்சொல். ஓகேங்களா, லன்ச் அப்படின்னா ஒரு பெயர்ச்சொல். ஸோ ஆஃப்டர் லன்ச் யூ கேன் லீவ் ஃபார் யுவர் ஒர்க். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். செகண்ட் பார்க்கலாம். பள்ளியிலிருந்து வந்த பிறகு அவர்கள் விளையாடுறதுக்கு சென்றார்கள். ஓகேங்களா, அதாவது வந்து நம்ம நார்மல் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க விளையாடுறதுக்கு போனாங்க. ஓகேங்களா, ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவங்க விளையாடுறதுக்கு போனாங்க சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அதே தான். வந்த பிறகு அப்படின்றப்போ ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கூல். இங்கே வந்து கம்மிங் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆஃப்டர் கம்மிங் அப்படின்றப்போ அது வந்து ஜெரண்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து ஜெரண்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு தே வென்ட் டு ப்ளே, அவங்க வந்து விளையாடுறதுக்கு போனாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே மெயின் கிளாஸ் வந்து என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த டென்ஸுக்காக மட்டும்தான் அந்த ஜெரண்ட் ஃபார்ம் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாஸ்ட்டில் இருக்குது. அப்போது அந்த ஜெரண்ட் ஃபார்மை வந்து ஃபாஸ்ட்டில் மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கூல் தே வென்ட் டு ப்ளே. ஓகேங்களா, ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு தான் அவங்க விளையாடுறதுக்கு போனாங்க. மூணாவது பார்க்கலாம். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம ஊருக்கு போயிருப்போம். ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். சேம் அதே தான். போகிறது வந்து அங்கே கோயிங்கும் போட்டுக்கலாம். ஸோ ரீச் அப்படின்றதுக்கு வந்து வீட்டுக்குன்னா ரீச் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அது வந்து சூட்டபுளான வர்பு. ஸோ அதனால் வந்து அங்கே ஜெரண்ட் நம்ம போடணும். ஜெரண்ட் போட்டால் மட்டும்தான் நவுன் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம் ஐ வில் கால் மை ஃபாதர். ஓகேங்களா, ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம் ஐ வில் கால் மை ஃபாதர். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் கோயிங் ஹோம் ஐ வில்
கால் மை ஃபாதர். ஸோ போத் ஆர் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரீட்டிங் வந்து ரீச்சிங் அப்படின்னு வந்து சூட்டபிளான வெர்பு. ஸோ அதனால் வந்து நம்ம ரீச்சிங் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏன் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்ட் டேஸில் அதாவது வந்து கரண்ட்டாக நம்ம பார்த்துருக்க எல்லாமே வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதுவும் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ இது எடுத்தால் உங்களுக்கு இன்னும் ஜெரண்ட் வந்து ஈஸியாக உங்கள் மைண்டில் பை ஹெட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 4வது பார்க்கலாம். வீட்டு பாடத்தை முடித்த பிறகு அவள் டிவி பார்த்தாள். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவள் டிவி பார்த்தா. சொல்லும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஹோம்ஒர்க் ஷி வாட்ச் த டிவி. ஓகேங்களா? ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஹோம்ஒர்க் ஷி வாட்ச் டிவி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஜெரண்ட் கிளாஸில் நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 100% ட்ரிக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து நவுனாக ஆக்ட் ஆகும் பொழுது நீங்கள் அது பக்கத்தில் இன்னொரு நவுன் போடக்கூடாது. அதாவது வந்து ஐ, யூ, வி, தே அதெல்லாம் போடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா? இது வந்து இன்டர்மீடியட் லெவல், யூனிவர்சிட்டி லெவல். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங், பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஜெரண்ட் ஃபார்மில் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. 5th பார்க்கலாம். எங்களை திட்டினதுக்கு பிறகு தான் எங்கள் அம்மா வந்து அமைதியானாங்க. ஸோ நம்ம எதனா தப்பு பண்ணியிருப்போம். எங்களை திட்டினதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து ஹாப்பியானாங்க, கொஞ்சம் சைலண்ட்டானாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி பேசுவோம் அப்படின்னா, ஆஃப்டர் கோல்டிங் அஸ். ஓகேங்களா? எங்களை திட்டினதுக்கப்புறம் மை மதர் பிகம் சைலண்ட். ஓகேங்களா? பிகேம் அது வந்து பாஸ்ட். அப்போது அது நடந்திருக்கு. ஜெரண்ட்டும் வந்து பாஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? எங்கள் அம்மா திட்டினதுக்கு பிறகு தான் எங்கள் அம்மா வந்து சைலண்ட் ஆனாங்க. ஸோ ஆஃப்டர் கோல்டிங் அஸ் மை மதர் பிகேம் சைலண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவலில் படிக்கிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மட்டும்தான். ஸோ அதோட வந்து நம்ம பில்ட் பண்ணுற முடியுன்ற ஒரு கான்செப்டில் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம். ஓகேங்களா? ஆஃப்டர் கோல்டிங் அஸ் மை மதர் பிகேம் சைலண்ட். ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம வந்து எந்த ஒரு சப்ஜெக்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது ஜெரண்ட் ஃபார்மில். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்மளோட எக்ஸாம்பிளும் அப்படி தான் இருக்கும். 6th பார்க்கலாம். என்னுடைய கம்பெனியில் தூங்கினதுக்கு பிறகு தான். ஓகேங்களா? என்னுடைய கம்பெனியில் தூங்கினதுக்கு பிறகு என்னுடைய மேனேஜர் என்னை பார்த்துட்டாரு. ஓகேங்களா? நான் கம்பெனியில் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ மேனேஜர் என்னை பார்த்துட்டாரு. சொல்லும் பார்த்தீங்களா? கம்பெனியில் தூங்கக்கூடாது. நான் தூங்கிட்டேன், ஆனால் என் மேனேஜர் வந்து என்னை பார்த்துட்டாரு. நான் தூங்கின பிறகு என் மேனேஜர் என்னை பார்த்துட்டாரு. ஆஃப்டர் ஸ்லீப்பிங் இன் மை கம்பெனி ஓகே மை மேனேஜர் ஃபவுண்ட் மீ. அவர் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? கம்பெனியில் தூங்கக்கூடாது ரூல்ஸு. ஆனால் நான் தூங்கிட்டேன். நான் தூங்கினதை வந்து என் மேனேஜர் பார்த்துட்டாரு. ஆஃப்டர் ஸ்லீப்பிங் இன் மை கம்பெனி மை மேனேஜர் ஃபவுண்ட் மீ. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இது வந்து கம்பல்சரி எதனா ஒரு சினாரியோ வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ நைட் ஷிஃப்ட்டில் கம்பல்சரி இந்த சினாரியோ நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஸ்லீப்பிங் இன் மை கம்பெனி மை மேனேஜர் ஃபவுண்ட் மீ. அது வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கு. அதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மெயின் கிளாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அந்த சினாரியோ வந்து ஜெரண்ட்டில் வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் 6 பார்த்துருக்கோம். ஸோ 6மே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். ஆஃப்டர் அப்படின்னு வச்சு அதாவது நவுன். ஓகேங்களா? சாரி நவுன் வச்சு ஆஃப்டர் வந்து எப்படி யூஸ் ஆகுது ப்ரிப்போசிஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு நவுன் வச்சு நம்ம பேசும்பொழுது அது பக்கத்தில் வந்து ஒரு மெயின் கிளாஸ் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேண்டிட்டரி. அப்போ தான் உங்களால் வந்து இந்த ஆஃப்டர் என்ற ஒரு கான்செப்டை வந்து ப்ரிப்போசிஷனை உங்களால் வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். சாப்பிட்ட பிறகு நீ தண்ணி குடிக்கணும். சொல்லும் பார்த்தீங்களா? சாப்பிட்ட பிறகு நீ தண்ணி குடிக்கணும். நல்லா தூங்கினதுக்கப்புறம் அவன் எழுந்துக்கணும். ஓகேங்களா? அவன் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருப்பான். அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் தான் அவன் எழுந்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே அவனை சொல்லு, நீ நல்லா தூங்கினதுக்கப்புறம் தான் நீ எழுந்துக்கணும். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் அதோட ப்ரிப்போசிஷனில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பை ஹார்ட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து கன்ஜெக்ஷனாக எப்படி ஆஃப்டர் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சேம் மீனிங் தான். ஆஃப்டர் கன்ஜெக்ஷனில் வந்து பின்பு, பிறகு ரெண்டுமே சேம் தான் தமிழில். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். நான் கன்ஜெக்ஷனாகவும் நம்மளுக்கு தெரியும் 2 மெயின் கிளாஸ் இருக்கணும். அதை இணைக்கிறதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளோட கன்ஜெக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் போயிடலாம். நீ மதிய உணவு சாப்பிட்ட பின்பு நீ உன்னுடைய வேலைக்கு போக வேண்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா? சேம் அதே தான். இதில் வந்து பார்த்தீங்களன்னா நம்ம வந்து 2த்துலேயுமே வந்து சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு மெயின் கிளாஸ் வேணும். அப்போ மெயின் கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது 2த்தை ஜாயின் பண்ணது கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூ ஷுட் கோ ஃபார் யுவர் ஒர்க் ஆஃப்டர் யூ ஹேட் லன்ச். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். யூ ஷுட் கோ ஃபார் யுவர்
ஒர்க். ஓகே, ஆஃப்டர் யூ ஏட் லஞ்ச். நீ வந்து சாப்பிட்ட பிறகு தான் நீ உன்னுடைய வேலைக்கு போகணும். சொல்லும் பார்த்தீங்களா, நீ வந்து மதிய உணவு சாப்பிட்ட பிறகு தான் நீ உன்னுடைய வேலைக்கு போகணும் அப்படின்னா, மதிய உணவுன்றது நான் லஞ்ச் வந்து டைரெக்டாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. செகண்ட் பார்க்கலாம். முதலில் நாங்கள் வீட்டுக்குள் நுழைகிறோம், பிறகு நீங்கள் உள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா. சொல்லும் பார்த்தீங்களா, ஆஃப்டர் யூ வில் கம். ஓகே, சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து நான் எதை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சென்டென்ஸ் நான் போட்டுறேன். ஓகேங்களா. பிறகு அப்படின்றது வந்து அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது வந்து அந்த அந்த மெயின் கிளாஸில் வந்து பிறகு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தனி. நம்ம ஃபஸ்ட்டு எது போடுறோம் அப்படின்னா, தனியாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மெயின் கிளாஸ், அதை ஃபஸ்ட்டு போடுறோம். ஃபர்ஸ்ட் வி வில் என்டர் த ஹோம். ஆஃப்டர் யூ கேன் இன்சைட் யூ கம் இன்சைட். ஓகேங்களா. ஆஃப்டர் யூ கேன் கம் இன்சைட். அதுதான் வந்து அந்த ஆஃப்டரோடு சேர்ந்து வருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மிடில் போட்டுட்டு தனியாக ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா. அதை வந்து நம்ம எத்தாந்து ஃப்ரண்ட்டில் போட்டலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வி வில் என்டர் த ஹவுஸ் ஆர் ஹோம் ஆஃப்டர் யூ கேன் கம் இன்சைட். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எது கூட ஒரு மெயின் கிளாஸ் கண்டினியூ ஆகுதோ, அதாவது கன்ஜெக்ஷன் வந்து எது கூட கண்டினியூ ஆகுதோ அந்த கிளாஸை வந்து செகண்டில் போட்டுட்டு ஒரு மெயின் கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் வர்பு வந்து தனியாக இருக்கும், அதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அவன் கம்பெனியிலிருந்து வந்த பிறகு அவன் நல்லா தூங்க வேண்டும். அவன் நல்லா தூங்க வேண்டும் என்றது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதோடு வந்து கன்ஜெக்ஷன் சேர்ந்து வரலை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். அவன் நல்லா தூங்கணும் அப்படின்னா ஹீ ஷுட் ஸ்லீப் வெல். ஓகேங்களா. அவன் நல்லா தூங்கணும். ஆஃப்டர் ஹீ கம்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். மூணாவதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 படித்தோம், அது சரியாக புரியல. இப்போ மூணாவது பார்க்குறப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கன்ஜெக்ஷன். ஓகேங்களா. ஹீ ஷுட் ஸ்லீப் வெல் ஆஃப்டர் ஹீ கம்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஓகேங்களா. இங்கே கம்ஸு போட்டிருக்கோம் அப்படின்னா கம்பெனின்னு வந்து நம்மளோட டே பை டே ஆக்டிவிட்டீஸ், அங்கே வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் பேசுவோம். கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் வந்து அங்கே கம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹீ ஷுட் ஸ்லீப் வெல் ஆஃப்டர் ஹீ கம்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. ஓகேங்களா. இங்கே வந்து 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி அப்படின்றப்போ அங்கே வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணுறதுனால அங்கே வந்து அது வந்து கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகுது. 4வது பார்க்கலாம். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவர்கள் மாத்திரை போட வேண்டும். ஓகேங்களா. அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்க வந்து கம்பல்சரி மாத்திரை போட்டே ஆகணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. தே ஷுட் டேக் த டேப்லெட் ஆஃப்டர் தே ஈட் ஃபுட். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். மெயின் கிளாஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதனால் வந்து அந்த கன்ஜெக்ஷனை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட்லேயே வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா. தே ஷுட் டேக் த டேப்லெட் அப்படின்னா அவங்க வந்து மாத்திரை எடுக்கணும். ஆஃப்டர் தே ஈட் ஃபுட் அவங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்ணும். சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அதே இடம் தான். அவங்க வந்து அவர்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து டேப்லெட் வந்து எடுக்கணும். தே ஷுட் டேக் த டேப்லெட் ஆஃப்டர் தே ஈட் ஃபுட். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். எந்த ஒரு சினாரியோ வந்து கம்ப்ளீட்டாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டில் போட்டுரும். கன்ஜெக்ஷன் வந்து எதோட தொடர்ந்து வருதோ அதை வந்து சென்டராக போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இருக்கிற ட்ரிக்ஸ் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது. நாட் ஓன்லி ஆஃப்டர், எல்லா கன்ஜெக்ஷனுக்கும் வந்து இதுதான் ரூல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 5th பார்க்கலாம். அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் அவன் வீட்டுக்கு வந்தான். இப்போது இதில் எது வந்து கன்ஜெக்ஷன் எதோடு சேர்ந்து வருதுன்னு நல்லா கண்டுபிடிங்க. அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு தான். ஓகேங்களா. அதுதான் அங்கே வந்து அது கூட தான் கன்ஜெக்ஷன் சேர்ந்து வருது. அவன் வீட்டிற்கு வந்தான் அப்படின்றப்போ ஹீ கேம் ஹோம். ஓகே, ஆஃப்டர் ஹீ பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா. இப்போது இந்த 5th இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். கன்ஜெக்ஷனை வந்து நம்ம 2 சென்டென்ஸாக பார்க்குறோம். அதில் கன்ஜெக்ஷன் வந்து எந்த மெயின் கிளாஸோடு சேர்ந்து வருதோ அதை வந்து செகண்டாக போட்டுட்டு, ஓகேங்களா, ஒரு மெயின் கிளாஸ் வந்து தனியாக இருக்கும், அந்த மெயின் கிளாஸை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். அவன் வீட்டிற்கு வந்தான் அப்படின்னா ஹீ கேம் ஹோம் ஆஃப்டர் ஹீ பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 5th பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் நான் மல்டிபிள் டைம்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஸோ ஹீ கேம் ஹோம் ஆஃப்டர் ஹீ பாஸ் த எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் வீட்டிற்கு வந்தான். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 6th பார்க்கலாம். அவன் அவனுடைய பணத்தை வாங்கிய பிறகுதான் அந்த இடத்திலிருந்து கிளம்பினான். ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட காசு கேட்டிருப்பாங்க, நம்ம தர வரைக்கும் இருந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவனுடைய காசை வாங்குற வரைக்கும் இருந்துட்டு வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் போனான். சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அதே தான். ஸோ ஒன் மோர் டைம் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். அவன் அவனுடைய பணத்தை வாங்கிய பிறகு தான் அவன் இங்கிருந்து கிளம்பினான். ஓகேங்களா. அவன் காசை வாங்கின பிறகு தான் அவன் போனான்பா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அதே இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஒரே சப்ஜெக்டை தான் மென்ஷன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து ரெண்டும் வந்து மெயின் கிளாஸ் தான். ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஹீ லெஃப்ட் அவன் கிளம்பினான், அவன் அவனுடைய பணத்தை வாங்கினான். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ். அதனால் வந்து இங்கே வந்து ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணுறோம்.
ஹீ லெஃப்ட் ஹியர் ஆஃப்டர் ஹி காட் இஸ் மணி. ஓகேங்களா, ஹீ லெஃப்ட் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து அவன் கிளம்புனா ஆஃப்டர் ஹி காட் இஸ் மணி. ஓகேங்களா, காட் அப்படின்றது பெற்றான். ஓகேங்களா, வாங்கினான் அப்படின்னா பாட் போடலாம். ஸோ அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து காட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பாட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம கன்ஜெக்ஷனில் வந்து அதாவது வந்து ஆஃப்டரை வச்சு கன்ஜெக்ஷனும் பார்த்துட்டோம், ப்ரிப்போசிஷனும் பார்த்துட்டோம். மொத்தம் இது 12 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் ஆகும் பொழுது அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷனாக ஆஃப்டர் வந்து சொல்லும் பொழுது ஆஃப்டர் ப்ளஸ் நவுன். ஓகேங்களா, ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஆஃப்டர்ன்ற கான்செப்ட் வந்து வாழ்நாள் முழுவதும் மறக்காது. நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷனில் படிக்கும் பொழுது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், ப்ளஸ் சென்ட்ரலில் ஆஃப்டர் போடணும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெயின் கிளாஸ் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட், ஸோ இதுதான் வந்து ஆஃப்டரோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் உங்களால் வந்து ஆஃப்டரை வச்சு டெஃபினட்டாக பேச முடியும். ஓகேங்களா, ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னா லஞ்சுக்கு பிறகு சொல்லும் பார்த்தீங்களா, ஆஃப்டர் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஆஃபீஸுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு நவுன் வச்சு பேசும்பொழுது அது வந்து ப்ரிப்போசிஷனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 2 மெயின் கிளாஸை வச்சு பேசும்பொழுது அது வந்து கன்ஜெக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட். ஓகேங்களா, கான்செப்ட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரானா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை வந்து சென்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து எதனா வந்து நியூவாக லேர்ன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா, இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இது தான். உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட ஷேரிங் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் இது வரைக்கும் 10-15 பேர் வந்து எனக்கு வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. உங்கள் ஹோம்ஒர்க்கை வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களை வந்து க்ரோ பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து உங்களோட தொடர்ச்சியை வந்து எனக்கு கொடுங்க. நான் அப்போ தான் உங்களை வந்து இருக்கிற லெவல்லேருந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டுன்னு போக முடியும். ஸோ நம்ம இப்போ பார்த்துலேயே வந்து நிறைய ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ எப்படி வந்து கன்ஜெக்ஷன் ஆக்ட் ஆகுது, ப்ரிப்போசிஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து யாரானா நீங்கள் ரீட் பண்ணும்பொழுதோ இல்லை யாரானா பேசும்பொழுதே ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷனில் தான் பேசுகிறாங்க இல்லை கன்ஜெக்ஷனில் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதனா நியூ கான்செப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து கவலையே இல்லாமல் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தயக்கமே வேண்டாம். ஓகேங்களா, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. ஓகேங்களா, ஸோ ஒரு ஒப்பீனியனை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன் மோர் டைம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, ஓகேங்களா, உங்களோட ஒர்க்கில் எதனா டவுட் இருக்குது, என்னோடய ஆஃபீஸில் வந்து என்னால் ப்ரெசன்டேஷன் சரியாக பண்ண முடியல, என்னோடய கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.